ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பிளே ஸ்டோர் என்ன பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுவோம்? ஒரு அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணுவோம். இன்ஸ்டால் பண்ணிட்டு நம்மளுடைய தேவைகள் முடிஞ்சதுக்கு அப்புறமா அந்த அப்ளிகேஷனால இனிமேல் நம்மளுக்கு யூஸ் இல்லை அப்படிங்கிறப்போ நம்ம அன்இன்ஸ்டால் பண்ணிடுவோம். இதை தான் நம்ம எப்பவுமே யூஸ்ஃபுல்லா பண்ணிட்டு இருக்கோம். நம்மளுடைய ப்ரீவியஸ் வீடியோல நம்மளுடைய டேட்டாஸை தகவல்களை கலெக்ட் பண்ணி வெளியே அனுப்பக்கூடிய முக்கியமான ஒரு சில செட்டிங்ஸை நம்ம ஆஃப் பண்ணோம். அந்த வீடியோவை இன்னும் பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வீடியோவோட லிங்க் கொடுத்துருக்கேன். கண்டிப்பா வாட்ச் பண்ணுங்க, அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இன்னைக்கு இந்த வீடியோல ஒரு அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்றோம். அந்த இன்ஸ்டால் பண்ணக்கூடிய அப்ளிகேஷன்ல இருக்கக்கூடிய டேட்டாஸை எல்லாமே இது கலெக்ட் பண்ணி வெளியே அனுப்புது. இது ஒரு குரூப் பண்ணுது. ஆனா நம்ம அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணி முடிச்சிட்டு அந்த அப்ளிகேஷனை அன்இன்ஸ்டால் பண்ணிடுறோம் பாத்தீங்களா? அன்இன்ஸ்டால் பண்ணாலும் அது வரைக்கும் நம்ம பண்ணிருக்கிற எல்லா டேட்டாவையும் வெளியே அனுப்புது. அதாவது அன்இன்ஸ்டால் பண்ணனதுக்கு அப்புறமாவும் நம்மளுடைய எக்ஸ்பீரியன்ஸையும் நம்மளுடைய இன்ஃபர்மேஷனையும் தகவல்களையும் அது வெளியே அனுப்புற வேலையும் இந்த பிளே ஸ்டோர் செய்யுது. அது மட்டும் கிடையாது, நீங்க என்ன டைப் ஆஃப் மொபைல் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறீங்க, அந்த மொபைல் கூட என்ன அக்கௌண்ட்டை நீங்க லிங்க் பண்ணிருக்கீங்க, உங்களுடைய டைப் ஆஃப் மொபைலுக்கும் அந்த அக்கௌண்ட்டுக்கும் என்ன மாதிரியான ஒரு பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அப்படிங்கிற விஷயத்தையும் ஷேர் பண்ணுது. அது மட்டும் கிடையாது, நீங்க ஒரு ஜிமெயில் அக்கௌண்ட்டை கண்டிப்பா பிளே ஸ்டோரோட கனெக்ட் பண்ணிருப்பீங்க. அந்த ஜிமெயில் அக்கௌண்ட்ல நீங்க கொடுத்துருக்கூடிய உங்களுடைய பர்சனல் இன்ஃபர்மேஷனை ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டுக்காக ஷேர் பண்ணுது. அதாவது ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க எஜுகேஷன் இல்லை நீங்க வண்டி வச்சிருக்கீங்க, உங்களுடைய பர்சனல் டீட்டெயில், நீங்க வெஹிக்கிள் வச்சிருக்கீங்க, ஓன் ஹவுஸ் வச்சிருக்கீங்க, இந்த மாதிரி பர்சனல் டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுக்குறீங்க இல்லையா? இதை எல்லாமே உங்களுடைய ஜிமெயில் அக்கௌண்ட்ல இருந்து கலெக்ட் பண்ணி அதை அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு யூஸ் பண்ணுது. இன்னைக்கு இந்த வீடியோல இந்த மாதிரி என்னென்ன டைப் ஆஃப் ஹிட்டனா நம்மளுடைய டேட்டா எல்லாம் கலெக்ட் பண்ணதும் அதை எல்லாத்தையும் நம்ம ஆஃப் பண்ண போறோம். ஸோ இதை ஆஃப் பண்றது மூலமா நம்மளோட பிரைவசி அண்ட் செக்யூரிட்டியை நம்ம பாதுகாத்துக்க முடியும். ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். உங்க மொபைல்ல பிளே ஸ்டோரை கிளிக் பண்ணிக்கங்க. இப்போ டாப் ரைட்ல இருக்கிற ப்ரொஃபைல் ஐகானை கிளிக் பண்ணிக்கங்க. அப்படியே கீழே வந்தீங்கன்னா பர்சனலைசேஷன் இன் பிளேன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கங்க. இதுக்குள்ள பிளே பர்சனலைசேஷன் அண்ட் ஹிஸ்டரிக்கு கீழே அதர் பிளே பர்சனலைசேஷன் ஆப்ஷன்ஸ் இருக்கு பாருங்க, அதை கிளிக் பண்ணிக்கங்க. இதுக்குள்ள யுவர் டிவைஸ் டீடைல்ஸ் அப்படிங்கிறது எனேபிள்ல இருக்கும். ஓகேங்களா? பட் ஒரு சில மொபைல்ல இந்த மாதிரி ப்ளூ கலர்ல இல்லாம உங்களுக்கு கிரே கலர்ல இருக்கும். அதாவது நீங்க டிசேபிள் இதை பண்ணணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா பண்ண முடியாது. அந்த மாதிரி இருந்தா எப்படி பண்றது அப்படிங்கறத நான் சொல்றேன். இப்போ நான் கிளிக் பண்றேன் பாருங்க, யுவர் டிவைஸ் டீடைல்ஸ் வந்து எனேபிள்ல இருக்கு. பட் அதை வந்து கிளிக் பண்ணி டிசேபிள் பண்ண முடியாத மாதிரி இருக்கு. ஓகேங்களா? இது மாதிரி உங்க மொபைல்ல இருந்ததுன்னா மேல டாப்ல பாத்தீங்கன்னா மேனேஜ்னு இருக்கும், அந்த மேனேஜை கிளிக் பண்ணிக்கங்க. இதுக்குள்ள வெப் ஆக்டிவிட்டி வந்து பாத்தீங்கன்னா ஆஃப்ல இருக்கும், ஆன் பண்ணுங்க. அதாவது ஆன் பண்றதுக்கு நீங்க கிளிக் பண்ணிட்டு கீழே மூவ் பண்ணீங்கன்னாவே ஆட்டோமேட்டிக்கா டர்ன் ஆன்னு வந்துடும். ஸோ டர்ன் ஆன்ங்கிறத கிளிக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் காட் இட்னு வரும். ஸோ காட் இட்டை கிளிக் பண்ணிக்கங்க. அவ்வளவுதான். இப்போ வெப் ஆக்டிவிட்டி ஆன் ஆயிருச்சு. ஆன் ஆனதுக்கு அப்புறமா பாருங்க, யுவர் டிவைஸ் டீடைல்ஸ் வந்து எனேபிள் இருக்கு. யுவர் டிவைஸ் டீடைல்ஸோட பர்பஸ் என்னன்னா, என்ன டிவைஸ் நம்ம யூஸ் பண்றோம், ஸோ அது கூட எந்த அக்கௌண்ட் இதோட கனெக்ட் ஆயிருக்கு அப்படிங்கறத எல்லாமே உங்களுக்கு பர்சனலைஸ்டு எக்ஸ்பீரியன்ஸ் பண்றதுக்காக இதை எனேபிள் பண்ணி வச்சிருக்கு. அதாவது கூகுளுக்கு ஷேர் பண்ணிட்டு இருக்கு. அதனால நம்ம இதையே ஆஃப் பண்றோம். ஸோ இதை டிசேபிள் பண்ணிக்கங்க. அப்படியே அதுக்குள்ள கீழே அப்படியே பாத்தீங்கன்னா யுவர் பிளே கண்டென்ட் இருக்கு. அந்த கண்டென்ட்டுக்கு கீழே மேனேஜ்னு இருக்கு பாருங்க, அதை கிளிக் பண்ணிக்கங்க. இந்த மேனேஜ்குள்ள பாருங்க, இதுக்குள்ள இருக்கிற எல்லா அப்ளிகேஷனுமே, அதாவது சிஸ்டம் அப்ளிகேஷன் இன்க்ளூடட் எல்லாமே இதுல டிஸ்பிளே ஆயிட்டு இருக்கு. ஸோ இந்த அப்ளிகேஷன் எல்லாம் உங்களுடைய மொபைல் இருக்கான்னா பாதி இருக்கும், பாதி இல்லாம இருக்கும். நிறைய அப்ளிகேஷன் நீங்க இன்ஸ்டால் பண்ணியும் வச்சிருப்பீங்க. இன்ஸ்டால் பண்ணினதை நீங்க யூஸ் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அன்இன்ஸ்டால் பண்ணிருப்பீங்க. அன்இன்ஸ்டால் பண்ணின அப்ளிகேஷன் முதல் கொண்டு இங்க ஸ்டோர் ஆயிருக்கும். இதுல மேல என்ன சொல்லியிருக்குன்னு பாருங்க. இதோட வேலை என்னன்னா, நம்ம இது வரைக்கும் யூஸ் பண்ணிட்டு இருக்கிற எல்லா அப்ளிகேஷனும், கரண்டா யூஸ் பண்ணிட்டு இருக்கிற எல்லா அப்ளிகேஷனையும் நம்ம எப்படி யூஸ் பண்றோம் அப்படிங்கிற டீடைல்ஸ் எல்லாமே கேதர் பண்ணி அது கூகுளுக்கு ஷேர் பண்ணக்கூடியதான் இது. ஸோ நீ அன்இன்ஸ்டால் பண்ணாலும் நீ இன்ஸ்டால் பண்ணிருக்கிற வரைக்கும் எப்படி யூஸ் பண்ணியிருந்தேன் அப்படிங்கிறத ஷேர் பண்ணுது. ஸோ இதை நம்ம கூகுளில் சர்ச் பண்ணி பார்க்கும்போது தான் சொல்லுது. அதாவது உங்களுக்கு இந்த அப்ளிகேஷன், நீ இன்ஸ்டால் பண்ணிக்கிற இந்த அப்ளிகேஷனோ இல்ல கேம்ஸோ உங்களுடைய பர்சனலான எக்ஸ்பீரியன்ஸை கான்ட்ரிபியூட் ஷேர் பண்ணக்கூடாதுன்னு நினைச்சீங்கன்னா நீங்க இதை ரிமூவ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிக்கு. ஸோ அந்த அப்ளிகேஷன் அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு போனீங்கன்னா கீழே லோடு மோர்ன்ட்டு டிஸ்பிளே ஆகும். ஸோ நீங்க லோட் மோர் நீங்க கிளிக் பண்ண எந்தெந்த அப்ளிகேஷன்ல வச்சு அன்இன்ஸ்டால் பண்ணீங்களோ கரண்டா இருக்குதோ எல்லாமே உங்களுக்கு டிஸ்பிளே ஆகுங்க. உங்க மொபைல்ல எந்தெந்த அப்ளிகேஷன் எல்லாம் டிஸ்பிளே ஆயிட்டு இருக்கோ இதுல எதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லைன்னு நீங்க நினைக்கிறீங்களோ அது எல்லாமே எனேபிள் இருந்ததுன்னா டிசேபிள் பண்ணிருங்க.
டிசேபிள் பண்ணிட்டு அப்படியே ஒன் ஸ்டெப் வெளியே வாங்க. அகைன் மறுபடியும் இன்னொரு ஸ்டெப் வெளியே வாங்க. இதுல பாத்தீங்கன்னா டேட்டா சேவ்டு பை பிளேன் இருக்கு. அதாவது இந்த டேட்டா சேவ்டு பை பிளேங்கிறது நீங்க இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்கிற அப்ளிகேஷனுடைய எக்ஸ்பீரியன்ஸை இம்ப்ரூவ் பண்றதுக்காக நீங்க என்னென்ன செயல் எல்லாம் செஞ்சுக்கிட்டே இருக்கீங்களோ அதை எல்லாமே கலெக்ட் பண்ணி நீங்க வச்சிருக்கக்கூடிய சேம் உங்களுடைய ஜிமெயில் அக்கௌண்ட்ல கொண்டு போய் ஸ்டோர் பண்ணிட்டே இருக்கும். அதுதான் டேட்டா சேவ்டு பை பிளேன்ங்கிறது. ஸோ அதுக்கு கீழே இருக்கிற பிளே ஹிஸ்டரிங்கிறத கிளிக் பண்ணிட்டு வெப் அண்ட் ஆப் ஆக்டிவிட்டி ஆன்ல இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஆஃப் கொடுத்துட்டு வெளியே வந்துருங்க. வெளியே வந்துட்டு மறுபடியும் ஒரு ஸ்டெப் வெளியே வாங்க. இப்போ பிளே ஸ்டோரை ஹோம் பேஜுக்கு வந்திருப்போம். இப்போ டாப் ரைட்ல இருக்கிற ப்ரொஃபைல் ஐகானை கிளிக் பண்ணிக்கங்க. இதுக்குள்ள செட்டிங்ஸை கிளிக் பண்ணிக்கங்க. செட்டிங்ஸ்ல ஜெனரல் இருக்கும், ஜெனரலை கிளிக் பண்ணிக்கங்க. அப்படியே கீழே வந்தீங்கன்னா ஆப் இன்ஸ்டால் ஆப்டிமைசேஷன் அப்படிங்கிறது எனேபிள் இருக்கும். ஸோ இதுவும் நம்மளுடைய டேட்டாஸை கூகுளுக்கு அனுப்பக்கூடிய செயல் தான். இது எனேபிள் இருந்துன்னா இதை டிசேபிள் பண்ணிருங்க. அப்படியே டிசேபிள் பண்ணிட்டு கீழே வந்தீங்கன்னா அபவுட் இருக்கும், அபவுட்டை கிளிக் பண்ணிக்கங்க. இதுக்குள்ள பிளே ஸ்டோர் வெர்ஷன்ங்கிறது வந்து டிஸ்பிளே ஆகும். இந்த பிளே ஸ்டோர் வெர்ஷன் மேல ஒரு 7 டைம்ஸ் பிரஸ் பண்ணீங்கன்னா டெவலப்பர் ஆப்ஷன் ஓப்பன் ஆயிரும். டெவலப்பர் ஆப்ஷன் சேம் இதுலயே மேலே போனீங்கன்னாவே உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். பாருங்க, எதுலனா ஜெனரல்குள்ளேயே டெவலப்பர் ஆப்ஷன் டிஸ்பிளே ஆகும். நான் ஆல்ரெடி ஓப்பன் பண்ணி வச்சதுனால எனக்கு ஓப்பன்ல இருக்கு. ஸோ இந்த டெவலப்பர் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. இதுக்குள்ள இன்டர்னல் ஆப் அப்ளிகேஷன் ஷேரிங் அப்படின்ட்டு இருக்கு. இது வந்து எனேபிள் இருக்கும், இதை டிசேபிள் பண்ணிருங்க. இதை டிசேபிள் பண்றது மூலமா இன்னும் நம்ம செக்யூரா இருந்துக்க முடியும். ஸோ இந்த இன்டர்னல் ஆப் ஷேரிங்கிறது என்ன பர்பஸ்க்குனா, இது நமக்கு கிடையாது, ஒரு டெவலப் பண்றாங்க இல்லைங்களா, இந்த ஓஎஸ் டெவலப் பண்ணும் பொழுது நம்மளுடைய எக்ஸ்பீரியன்ஸை வந்து கலெக்ட் பண்ணி டோட்டலா ஷேர் பண்றதுக்கு உண்டான ஆப்ஷன் தான் இது. ஸோ தட் இது நம்மளுக்கான கிடையாது, டெவலப்பருக்கு உண்டான ஆப்ஷன். அதனால இதை டிசேபிள் பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட் சேம் பிளே ஸ்டோர் ஓபன் பண்ணிக்கங்க. அதுல டாப் ரைட்ல இருக்கிற ப்ரொஃபைல் ஐகானை கிளிக் பண்ணிக்கங்க. இதுக்குள்ள பர்சனலைசேஷன் இன் பிளேவை கிளிக் பண்ணிக்கங்க. ஸோ இப்போ நம்ம ஆல்ரெடி இது 2 விஷயம் பார்த்துட்டோம். அப்படியே கீழே வந்தீங்கன்னா மை ஆட் சென்டர் இருக்கும். ஸோ மை ஆட் சென்டரை கிளிக் பண்ணிக்கங்க. இதுக்குள்ள பாருங்க யுவர் கூகுள் அக்கௌண்ட் இன்ஃபர்மேஷன். நம்மளுடைய கூகுள் அக்கௌண்ட்ல நம்ம என்னென்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கோ அது எல்லாமே இங்க டிஸ்பிளே ஆயிட்டு இருக்கும். இன்னும் கேட்டகரிஸ் யூஸ்டு ஃபார் டு ஷோ யூ ஆட்ஸ். நம்மளுடைய டேட்டாஸ், அதாவது இது என்ன பர்பஸ்க்குனா, இங்க பாருங்க நம்ம கூகுள் அக்கௌண்ட்ல என்னென்னலாம் கொடுத்து வச்சிருக்கிறோமோ அந்த டீடைல்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணி அது மூலமா அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்கறதுக்கு உண்டான கேட்டகரி தான் இங்க நம்மளுக்கு ஷோ பண்ணுது. ஸோ தட் நம்மளுக்கு இது தேவையில்லை. அதே மாதிரி கீழேயும் பாருங்க ஆக்டிவிட்டி யூஸ்டு டு பர்சனலைஸ்ட் ஆட்ஸ். ஸோ இந்த டோட்டலா இதுல இருக்கிறது எல்லாமே நம்மளுக்கு அட்வைஸ் வரதுக்கு உண்டான ஆப்ஷன்ஸ் தான். ஸோ தட் நம்ம கூகுள் அக்கௌண்ட்ல நம்மளை பத்தின டீடைல் கொடுத்திருக்கிறது எல்லாமே ஷேர் பண்ணி அதுக்கு உண்டான ரிலேட்டடான அட்வர்டைஸ்மெண்ட் வரது தான். ஓகேங்களா? இதோட மேல பாத்தீங்கன்னா பர்சனலைஸ்டு ஆட்ஸ்ங்கிறது இது ஆன்ல இருக்கும். இதை கிளிக் பண்ணிட்டு கீழே டர்ன் ஆஃப்னு இருக்கும். இந்த டர்ன் ஆஃபை கிளிக் பண்ணி ஆஃப் பண்ணிருங்க. ஸோ தட் இதை நம்ம ஆஃப் பண்ணுறது மூலமாக நம்மளுடைய ஆட் ஃபுல்லாமே நம்ம ஸ்டாப் ஆகும். அதாவது நம்மளுடைய கூகுள் அக்கௌண்ட்டில் பதிவு பண்ணியிருக்கிற டேட்டாஸ் எல்லாத்தையுமே பிளே ஸ்டோர் கலெக்ட் பண்ணி அது மூலமாக அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்கறதுக்கு உண்டான ஆப்ஷன்ஸ் தான் அது. ஸோ தட் இதை டிசேபிள் பண்ணிக்கங்க. இப்போ சொன்ன இந்த விஷயங்களை எல்லாமே நீங்க டிசேபிள் பண்ணிட்டீங்களா, நம்மளுடைய பர்சனல் இன்ஃபர்மேஷன் முதல் கொண்டு நம்ம அப்ளிகேஷன்ல எந்த விஷயங்களை ஷேர் பண்றோம், எந்த விஷயங்களை யூஸ் பண்றோம், எந்த டீட்டெயிலுமே வெளியே ஷேர் ஆகாது. இது மூலமா நம்ம பிரைவசி அண்ட் செக்யூரிட்டியை நம்ம பாதுகாப்பாக வச்சுக்க முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி டெக்னிக்கலான விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்க. நம்மளுடைய அடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் தெரிய வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ வெரி மச். see you again next videos.